Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல மட்டன் பப்பெட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மட்டன் பப்பெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க எங்களோட வீடியோஸை புதுசா பார்க்கறீங்கன்னா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல மட்டனை மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு மிக்சிங் பவுல்ல ஒரு முட்டையை சேர்த்திருக்கேன், 1.5 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/4 டேபிள்ஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் வரமிளகாத்தூள். இதை நல்லா கலந்துக்கலாம். இதுக்கு தேவையான மட்டனை நான் இன்றைக்கி கிரேவி செய்யறதுக்கு வேக வைக்கும் போதே கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, தண்ணி இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துட்டேன். அதில் இருந்த போன்லெஸ் பீஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள்ஸ்பூன் மைதா. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து 5லேருந்து 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இது ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான மசாலாவெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். 15 சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் 1/4 டேபிள்ஸ்பூன் கசகசா, 5 முந்திரியை ஊற வச்சுருக்கேன். நான் எனக்கு கம்மியான குவான்டிட்டியில் செய்கிறனால ரெண்டையும் ஒன்றா அரைச்சிருக்கேன். நீங்கள் நிறையா செய்கிறீங்க அப்படின்னா ரெண்டையும் தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மேரினேட் பண்ணி வச்ச மட்டன் 10 நிமிஷம் ஆச்சு. எண்ணெய் சூடானதும் மட்டன் பீசஸ் இதில் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அப்பப்போ இது திருப்பி போட்டுக்கலாம். இப்போ மேரினேட் பண்ணி வச்ச எல்லா மட்டனும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. கடாயில் நம்ம ஃப்ரை பண்ணோம்ல அந்த எண்ணெயே நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஏன்னா அதில் நல்லா டேஸ்ட் இருக்கும். அதனால் ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, 15 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இது கிட்டத்தட்ட 50 கிராம் இருக்குது. ஒரு காஞ்ச மிளகாய், அதை அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம், தக்காளி, கசகசா, முந்திரி இதெல்லாம் சேர்த்து அரைச்சோம்ல அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து அரைச்சனால ஒட்டுக்காக சேர்த்துட்டேன். இதே நீங்கள் வெங்காயம், தக்காளி தனியாக அரைச்சிருக்கிறீங்கன்னா அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், 3/4 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள்ஸ்பூன் வறுத்து பொடி பண்ண ஜீரகப்பொடி இதை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி சேர்த்த உடனே நீங்கள் முந்திரியும் கசகசாவும் தனியாக அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச மட்டன் பீசஸ் சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா திரண்டு வந்துடுச்சு. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சீரியஸாக சொல்கிறேங்க, இந்த மட்டன் பப்பெட் ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மட்டன் பப்பெட் ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு எங்களோட டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.